வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சரவணபவா சமையல். வாங்க இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான தோசா ரெசிபி பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செஞ்சு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலையும் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஆதரவு எனக்கு என்றைக்குமே தேவை ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் தொடர்ந்து எனக்கு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஒரு பவுலில் ஒரு கப்பு நான் ராகி மாவு ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே அளவு அரிசி மாவும் ஆட் செஞ்சுருக்கேன். இப்போ பொடியாக கேரட்டை துருவி வச்சுருக்கேன். ஒரு 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. பச்சை மிளகாய், கறிவேப்பிலையும் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் செஞ்சு நம்ம தண்ணி விட்டு உப்பு கலந்து மிக்ஸ் பண்ணி இதை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த தோசைக்கு ஒரு டேஸ்டான சட்னி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆனியன், பச்சை மிளகாய், பூண்டு, புளி துண்டு கொஞ்சம், தக்காளி, ஹெல்த்தியான கறிவேப்பிலை சட்னி ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசைக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், புளி ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் செஞ்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கறிவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம ஆட் செஞ்சுக்கலாம். கறிவேப்பிலை தாளிப்பில் போட்டால் அது எடுத்து போட்டுருவாங்க நிறைய பேர். இந்த மாதிரி சட்னி பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ரொம்ப குளிர்ச்சியும் கூட. ஹேருக்கு ரொம்ப நல்லது ரிசல்ட் தரும் ஃப்ரெண்ட்ஸ். கறிவேப்பிலை சட்னி வீக்லி நீங்கள் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஹேர் க்ரோத் ஆகும். அப்புறம் உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி, கண்களுக்கும் ரொம்ப சிறந்தது கறிவேப்பிலை. ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சட்னி பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்ஸுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு தரலாம். பாருங்கள், கடாயில் ஆயில் ஹீட்டானதும் கடுகு, உளுந்து, காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை போட்டு சட்னியை நான் தாளிச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சட்னி ரெசிபி ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதனால கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இந்த தோசைக்கு இந்த சட்னி செம்மையான காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் செஞ்சு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், தவா ஹீட் ஆனதும் நம்ம இப்போது தோசையை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலோட்டமாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரவா தோசை போடுற மாதிரி கொஞ்சம் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா தோசை கொஞ்சம் வளவலன்னு இருக்கும். எப்படியும் 5 to 10 மினிட்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தோசை ஆகிறதுக்கு 5 மினிட்ஸ் ஆகும். அப்போ தான் அந்த கிறிஸ்பியான தோசை நமக்கு கிடைக்கும். ஹெல்த்தி அண்டு கிறிஸ்பியான ராகி தோசை வித் கறிவேப்பிலை சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு அனுப்புங்க. பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.